இந்த வாழ்க்கையில நம்ம எல்லாரும் முன்னேறுவதற்கு ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு சோதனை வந்துட்டே இருக்கும். அப்படி சோதனை செய்வதில் முக்கியமான ஒன்று தான் நம்ம மனசு. அந்த மனசு இருக்க மனசு எப்போதுமே முதல்ல நெகட்டிவா தான் நினைக்கும். அப்படி நினைச்சா யாராலையும் அவங்க வாழ்க்கையில நிச்சயமா முன்னேறவே முடியாது. எப்போதுமே மனசுல பாசிட்டிவா யோசிச்சா எந்த ஒரு செயலையும் துணிந்து செய்யலாம். உதாரணமா இந்த கதையில வர அந்த தொழிலதிபர் மாதிரி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு உண்மை சொற்கள் கதை நேரம். முடியாதது எதுவும் இல்லை. ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு தன் நிறுவனத்தில் நேர்ந்த சில தவறுகளால் கோடிகள் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது. மிகவும் சோர்ந்து போய் அருகில் இருந்த பூங்காவிற்கு சென்று அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தார். அப்போது சற்று பெரிய மனிதர் போல தோற்றமுடைய ஒருவர் இவருக்கு அருகில் வந்து அமர்ந்தார். இவர் சோகமாக அமர்ந்திருப்பதைக் கண்டு, ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு இவர், எனது தொழிலில் நஷ்டம் அடைந்து விட்டேன், மிகவும் மனது உடைந்து போய்விட்டது, என்ன செய்ய வேண்டுமென்றே தெரியவில்லை என்றார். அதற்கு அந்த பெரிய மனிதர், எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு ரூபாய் நஷ்டம் என்று கேட்டார். அதற்கு இவர், 50 கோடி ரூபாய் நஷ்டமாகிவிட்டது என்றார். அப்படியா, நான் யார் தெரியுமா என்று கேட்டு அந்த ஊரின் பிரபல செல்வந்தரின் பெயரை சொன்னார். அசந்து போனார் இவர். சரி, 50 கோடி ரூபாய் பணம் இருந்தால் நீ சரியாகி விடுவாயா என்று கேட்டார் அவர். அதற்கு இவர் முகமலர்ச்சியுடன், ஆமாம், எல்லாம் சரியாகிவிடும் என்றார். அதற்கு அந்த செல்வந்தர், பின்னர் அந்த செல்வந்தர் ஒரு செக் புத்தகத்தை எடுத்து கையெழுத்திட்டு இவரிடம் நீட்டி, இந்தா, இதில் 500 கோடிக்கு செக், நீ கேட்டதை விட 10 மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கிறேன், எல்லாவற்றையும் சமாளி, ஆனால் 1 வருடம் கழித்து இந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்து விட வேண்டும், அடுத்த வருடம் இதே நாளில் இங்கே நான் காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு செக்கை இவர் கைகளில் திணித்துவிட்டு சென்று விட்டார் அந்த செல்வந்தர். பின் அந்த நிறுவனத்தின் தலைவர் வேகமாக தன் அலுவலகத்தில் உள்ள தனது அறைக்குள் சென்று அந்த செக்கை தனது பீரோவில் வைத்து பத்திரமாக பூட்டினார். பின் தனது உதவியாளரை அழைத்து அனைத்து ஊழியர்களையும் நிர்வாக கூட்டத்திற்கு அழைத்து வர ஏற்பாடு செய்ய சொன்னார். ஊழியர்கள் அனைவரும் கூட்டத்தில் வந்து அமர்ந்திருந்தனர், பேசிக்கொண்டிருந்தனர். கூட்டத்தில் வந்து அவர் பேச ஆரம்பித்தார். நண்பர்களே, நமது நிறுவனத்தில் 50 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இப்போது என்னிடம் 500 கோடி ரூபாய் உள்ளது. ஆனால் அந்த பணத்தை தொடமாட்டேன். இந்த நஷ்டம் எப்படி ஏற்பட்டது, எதனால், எதற்காக ஏற்பட்டது என்று ஆராய்ந்து அதை களைந்து நமது நிறுவனத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் நண்பர்களே என்று மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொண்டார். பின்னர் வேலைகள் வேகமாக நடந்தன. தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு களையப்பட்டன. மிக சரியாக அனைத்து ஊழியர்களையும் ஒத்துழைக்க வைத்தார். அவருடைய பேச்சு, மூச்சு, செயல், சிந்தனை, தூக்கம் அனைத்தும் அவருடைய தொழிலை பற்றியே இருந்தது. மிக சரியாக 1 வருடம் கழிந்தது. கணக்குகள் அலசப்பட்டன. அதிகபட்சமாக 550 கோடி ரூபாய்கள் லாபம் ஈட்டியிருந்தது அந்த நிறுவனம். அடுத்த நாள் விடியற்காலையில் அந்த செல்வந்தர் கொடுத்த 500 கோடிக்கான செக்கை எடுத்துக்கொண்டு அந்த பூங்காவிற்கு விரைந்தார் இவர். சென்ற வருடம் அமர்ந்த அதே சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து அவருக்காக காத்திருந்தார். காலை நேரம் ஆதலால் பனி மூட்டத்துடன் காணப்பட்டது. சற்று நேரம் கழித்து தூரத்தில் அந்த செல்வந்தரும் அவருக்கு அருகில் அவரை கைகளால் பிடித்து கொண்டு ஒரு பெண்மணியும் வந்தது பனிமூட்டத்தின் ஊடே தெரிந்தது. சில வினாடிகள் கழித்து பார்த்தால் அந்த பெண்மணி மட்டும் வருகிறார். அந்த செல்வந்தரை காணவில்லை. என்னவென்று இவர் பார்ப்பதற்குள் அவர் சென்று அந்த பெண்மணியிடம், எங்கே அம்மா, உங்கள் கூட வந்தவர் எங்கே சென்று விட்டார் என்று கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி மிகவும் பதட்டத்துடன், உங்களுக்கு அவர் ஏதாவது தொந்தரவு கொடுத்து விட்டாரா என்றார். அதற்கு இவர், இல்லை அம்மா, ஏன் கேட்கிறீர்கள் என்றார். இல்லை ஐயா, அவர் ஒரு பைத்தியம், அதாவது மனநிலை சரியில்லாதவர். செக்கு தருகிறேன் என்று சொல்லி இங்கு இருப்பவர்களிடம் தனது பழைய செக்கை கிழித்து கையெழுத்திட்டு கொடுத்து விடுவார் என்றாள் அவர். அவள் சொன்னவுடன் சிறிது நேரம் இவர் மௌனம். என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. ஒரு நிமிடம் அந்த நிறுவன தலைவருக்கு பேச்சே வரவில்லை. நம்மால் முடியும் என்று நினைத்தால் நிச்சயமாக முடியும், அதுவே நம்மை காப்பாற்றி இருக்கிறது, அதுதான் நிதர்சனம் என்று நினைத்தார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எந்த ஒரு விஷயமும் நம்மால் முடியும் என்று முதலில் நாம் நம்ப வேண்டும். அப்போதுதான் நாம் நமது வாழ்வில் முன்னேறவே முடியும். என்ன
நான் சொல்றது உண்மைதானே? வாழ்வில் நீ முன்னேறு, நாளை நீ வரலாறு என்று கூற்று நிச்சயம் ஒரு நாள் உண்மையாகும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உங்கள் மனதை மாற்றுங்கள். எப்பொழுதும் ஜெயித்து காட்டுங்கள். இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உண்மை சொற்கள்.